guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ அம் த ஷேடோ. இதோட 3வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 2 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவன் என்ன பண்ணான், திடீர்னுட்டு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டான். கண்டிப்பாக இது ஸ்டெல்த் மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்கில்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போவும் புரியலை, இவன் ஒரு பிகினராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்விசிபிளான ஸ்கில் இவன்கிட்ட எப்படி இருக்குது? அவனோட கிளாஸ் அதுன்னு அந்த அளவுக்கு ஓவர் பவராக என்ன? ஆனால் ஏதோ ஒன்று நம்ம திரும்பவும் போகிறது நல்லது. ஆல்ரெடி அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், அதனாலேயே நம்மளோட பாதி லைஃப் போயிடுச்சு. அதனால் இங்கே இருக்கிறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். எப்போ வேணாலும் அது திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இருக்க போகிறது இல்லைப்பா, நான் வந்து போகிறேன். ஏன்னா உள்ளே யாருக்கு தெரியும், ஹிடனான ரிவார்டு மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த எபிலிட்டி மூலமாக இப்படின்னு அங்கே இருக்கிற ஆளுங்க அப்படியே போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட ஸ்கில்லை பற்றி இப்போ தான் நம்மளுக்கு சொல்கிறாங்களே. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஷேடோ ஸ்னீக் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். இது மூலமாக நம்ம ஆள் அப்படியே மறைஞ்சு போயிடுவான். அவனோட பஸ்ட் அட்டாக் அது ஆப்போனண்ட்டுக்கே பயங்கரமான டேமேஜை கொடுக்கும். இது மாதிரி ஸ்டெல்த் மாஸ்டரி இது மூலமாக நம்ம ஹீரோவோட லெவலும் டியூரேஷனும் அங்கே ஏறும். உண்மையை சொன்னால் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் என்னோடய ஸ்கில் உண்மையிலே அற்புதமாக இருக்குது. சாதாரணமாக ஆளுங்களால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. ஈவன் மான்ஸ்டரால் கூட என்னை டிடெக்ட் பண்ண முடியாது. சாதாரணமாக அசாசின் அசால்ட்டாக டிடெக்ட் பண்ணிடலாம். ஆனால் என்னோட ஷேடோ கிளாஸ் அது ஒரு யூனிக்கான கிளாஸ், அதனால் இம்பாசிபிள், என்னை யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பசங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க, உள்ளே ஏதாச்சும் இருக்குதானா, உள்ளே ஸ்ட்ராங்காக ஆகுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே அங்கே கிடைக்க போவதில்லை. ஏன்னா அது பிளேயர்ஸுக்கான ஜஸ்ட்டு ஷெல்டர் மாதிரி தான். ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க மான்ஸ்டருக்கு உணவு மாதிரி தான். அதனால் நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ரென்த்தோட ஸ்கில்லும் அங்கே மறைஞ்சு போயிடுது. இதுலேயும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த ஸ்கில்லை எப்போ ஆக்டிவேட் பண்ணுறானோ அந்த டைம்லேயே இது கூல்டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம், அதாவது சில மணி நேரம் நான் வெயிட் பண்ணால் போதும், திரும்பவும் என்னால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஹீரோவோட ஸ்கில்லை காட்டுறாங்க. லெவல் 1ல் இருக்கான், எல்லாமே 10+3ன்னு காட்டுது. நார்மலாகவே எல்லாருக்குமே 10 தான் கிடைக்கும். ஆனால் இதுலேயும் ஃப்ரீயாக ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்மளோட ஸ்கில்ஸை இன்னமும் ஏற்றிக்க முடியும். எப்போயுமே லூசுத்தனமாக ஸ்டார்டிங்கில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபிசிக்கையும் மேஜிக் அட்டாக் பவர்ஸையும் தான் அதிகமாக்குவாங்க. ஆனால் அதுதான் பிகினரோட ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எஜிலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் இதில் தான் அதை போட போகிறேன். என்னதான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் மேலே டேமேஜ் பட தான் போகுது. அந்த மாதிரி டேமேஜிலேருந்து தப்பிக்கணும்னா முக்கியமாக உங்களுக்கு செம்ம வேகம் இருக்கணும். அதுக்கு தான் எஜிலிட்டி முக்கியமாக வேணும். அந்த இடத்துல இப்படி நம்ம ஹீரோ யோசிப்பானா, திடீர்னு ஏதோ ஒரு உருமுறை மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாம் உத்து பார்க்குறான், அது ஒரு க்ரௌலர் தான். இது ஒரு லெவல் 1ல் இருக்கிற க்ரௌலர் மான்ஸ்டர். அதுவும் அதையே எவால் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது தெரியுது, இதுக்கு முன்னாடியே சில பல ஆளுங்க வந்தாங்க, அவங்களோட லைஃப் தான் இதை அப்சர்வ் பண்ண பார்க்குதோ. இப்படி ஆள் யோசிக்கும் போது திடீர்னு அது நம்ம ஹீரோ மேலே பாய வருமா? நம்ம ஆள் அசால்ட்டாக அதிலிருந்து தப்பிச்சிடறான். ஏன்னா அவனோட எஜிலிட்டி இப்போ பல மடங்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். காத்தோட காத்தா அப்படியே மறைஞ்சு போயிடுறான். இதை பார்க்குற அந்த மான்ஸ்டர் குழம்பி போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்குது. ஆனால் ஆள் உண்மையிலேயே மேலே தான் இருக்கான். ஸ்டில்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக்கை பண்ணுறான். இதனால் அந்த மான்ஸ்டரோட கதையை முடியுது. சுத்தமாக யோசிக்கலை, இந்த க்ரௌலரை என்னால் ஒரே அடியில் அடிக்க முடியும்னு. ஏன்னா நான் என்ன யோசித்தேன்னா, நான் பண்ண அட்டாக் அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டாக அமையும்னு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக என்னோட பவர் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு. என்னோட ஸ்டெல்த் எபிலிட்டி அதை நான் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு தாக்குனா அந்த அட்டாக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது போக மான்ஸ்டருக்கு தெரியாமல் நான் தாக்குனா, அதாவது பேக் ஸ்டாப், அப்படி அவன் பண்ணால் டேமேஜ் இன்னமும் டபுள் ஆகும். அதனால தான் மான்ஸ்டரோட முதுவலியை அவன் தாக்குனான். இங்கே ஒரே அடியில் அது இறந்து போயிடுச்சு. பரவாயில்லை, இதே நிலைமையில் போனால் நான் இன்னமும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடலாம் போல். என் வாழ்க்கையில் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன்.
ஏன்னா ஒரு வாரியராக இருக்கும்போது ஒரு க்ரௌலரை கொல்ல கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஹிட்டுக்கும் 40 டேமேஜோ ஏதோ தான் படுமே. என்னோட உயிரே போகிற அளவுக்கு நான் போராடுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு க்ரௌலரை என்னால் தோக்கடிக்க முடிஞ்சது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இப்போ என்னோட தங்கச்சி யூ இல்லை. அதனால் எதை பற்றியும் நான் கவலைப்படாமல் என்னோட ரிவெஞ்சை கொடுக்க முடியும். எங்கள் ஹீரோவுக்கு இப்போ 3 நாளுக்கான ட்ரேடபுள் லைஃப் கிடைச்சிருக்கு. அது போக நான் ட்ரேடபுள் லைஃப்னு சொல்லி 54 வருஷம் 155 நாள்னு ஏதோ ஒன்று காட்டுது. இது என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட ட்ரேடபுள் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். இது மூலமாக நம்ம ஆள் இன்னும் ஓவர் பவர் ஆவான். அங்கே சிஸ்டமும் இப்படி காட்டுமா? திடீர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய கண்ணு மாதிரி ஏதோ ஒரு உருவம் அப்பியர் ஆகிறத சிஸ்டமும் ஒரு விஷயத்த சொல்லுது. கங்க்ராச்சுலேஷன், அங்கே ஜட்மெண்ட் ஆஃப் ஐ அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இன்ஃபினிட்டி எவாலுவேஷனுக்குள்ளே போயிடுச்சு. அதாவது எப்போல்லாம் நீங்கள் தனியாக ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரை கொள்றீங்களோ அந்த மாதிரி டைமில் எவாலுவேஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது மூலமாக உங்களோட ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்க முடியும். அது போக 24 ஹவர்ஸுக்கு ஒரு முறை 5 எவாலுவேஷன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். இப்போ கரண்டாக உங்ககிட்ட 5 எவாலுவேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. கேட்குற நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவன் சுத்தமாக யோசிக்கலை, இன்ஃபினிட்டி எவல்யூஷன்ஸ் அவனுக்கு கிடைக்கும்னு. சரி, எங்ககிட்ட 5 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் என்னோட ஸ்கில் மேலே செலுத்த வேண்டியது தான். நம்ம ஹீரோ கிட்ட 2 ஸ்கில் இருக்கும். ஸ்னீக் பேக் ஸ்டாப்னு ஹீரோவோட ஒளிகிற ஸ்கில்லு, அது ப்ரவுன்ஸுக்கு போயிடுது. அதோட டூரேஷனும் ஏறிடுது. கிட்டத்தட்ட அதோட கூல்டவுன் டைமிங்கை அங்கே கம்மியாயிட்டு அதே மாதிரி தான் அவனோட மற்ற ஸ்கில்லும் அங்கே ஏறி இருக்கு. பார்க்குற நம்ம ஆளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு தாக்குதல் பண்ணும்போது அதோட டேமேஜ் பலமாக இருக்கும். அது போக ஸ்டெல்த்துக்கான ஸ்கில் அதோட டைமிங் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு வகையில் நம்ம ஹீரோ மறைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அடிக்கடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு குரல் அங்கே கேட்குது. ஹே பாத்தியா, ஒரு பையன் தனியாகவே மான்ஸ்டரை கொண்டுட்டான். அப்போ நான் உனக்கு என்ன புரியுது, இந்த கேம் ரொம்பவும் ஈஸி. இங்கே இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. டார்லிங், நீங்கள் உண்மையிலே அமேசிங். இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் கவலையே பட வேணாம். நீ கவலைப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு எதுவுமே ஆகாது. அங்கே இப்படி இவங்க பேசுகிறாங்களே, நம்ம ஹீரோ அப்படியே மேலே பார்க்குறான். வித்தியாசமான மான்ஸ்டர் அது இவங்களை நோக்கி வருது. இது தெரியாமல் அந்த கப்பல் சொல்கிறாங்க, உன்னை பார்க்கும்போதே தெரியுது தனியாக கஷ்டப்பட்டுருக்க போல. உனக்கு வேணும்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம 3 பேராக கொள்ளலாம். நான் அவளைக்கும் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே ஆள் மறைஞ்சு போயிடுறான். அட டார்லிங், அவனை பார்த்தீங்களா, அவன் மறைஞ்சு போயிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பார்த்து தான் பயந்து ஓடியே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு தெரியலை, ஒரு மான்ஸ்டர் படுவேகமாக அவங்கள தாக்குவது. பார்க்குற அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை. அடுத்த செகண்டே அவங்களோட கதையை முடிக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியுது என்ன மான்ஸ்டர்னு. இது ஒரு லெவல் 1க்கான ஸ்பைடர் தான். இது ஒரு சின்ன மான்ஸ்டர் தான். இதுக்கு மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் இருக்குது. ஒரு ஹெவி ஓடி கிட்டத்தட்ட 1600. அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை இது மாதிரி ஆளுங்களால் சுத்தமாக அங்கே டீல் பண்ண முடியாது. இது 10ஆவதுன்னு அந்த ஸ்பைடர் சுற்றி ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்பைடரும் இருக்கும். அதுங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி பிளேயர்ஸை இது வேட்டையாட வைக்கும். நல்ல வேலை என்கிட்ட ஸ்டெல்ட் இருந்துச்சு, அதனால் எனக்கு அவ்வளோக்கும் எதுவும் ஆகலை. எனக்கு இதுதான் பர்ஃபெக்டான டைம். இந்த மான்ஸ்டரும் அவங்கள கொன்னுருமே. இதை ஒரு வாய்ப்பாக வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக்கை பண்ணுறான். அதுக்கு டேமேஜ் அப்படியே கிட்டத்தட்ட 338 ஆயிடுது. உண்மையிலேயே நீங்கள் பண்ணது ஒரு நல்ல வேலை. ஏன்னா வீக்கான ஸ்பாட்டில் தான் நீங்கள் தாக்கியிருக்கீங்களே. நம்ம ஹீரோவுக்கு 9% டேமேஜ் விழுந்திருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.